தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியது திமுக. அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி. தமிழக முதலமைச்சராக பதவியேற்கிறார் மு.க. ஸ்டாலின். 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி. கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெற்றி. வெற்றி சான்றிதழை அண்ணா கலைஞர் நினைவிடத்தில் வைத்து மரியாதை. திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை நடக்கிறது. பதவியேற்பு நிகழ்ச்சி எளிமையாக நடைபெறும் என ஸ்டாலின் தகவல். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகம் பாதாளத்திற்கு சென்றுவிட்டது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்கள் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் பணியாற்றுவோம் என ஸ்டாலின் உறுதி. தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றுவோம் எனவும் திட்டவட்டம். மு.க. ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தேசத்தின் வளர்ச்சிக்காக இணைந்து செயல்படுவோம் என அழைப்பு. ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் ஸ்டாலினுக்கு வாழ்த்து. டெல்லி, மகாராஷ்டிரா, ஆந்திர மாநில முதலமைச்சர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து. தமிழக மக்கள் மாற்றத்திற்காக வாக்களித்திருப்பதாக ராகுல் டுவிட்டரில் வாழ்த்து. மு.க. ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசியில் வாழ்த்து. அனைத்து தரப்பு மக்களும் திருப்தியடையும் வகையில் ஆட்சி செய்ய வேண்டுகோள். துரைமுருகன், ஐ. பெரியசாமி, கே.என். நேரு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் வெற்றி. முன்னாள் அமைச்சர்கள் பலரும் சட்டப்பேரவைக்கு தேர்வு. தமிழக சட்டப்பேரவைக்கு உதயநிதி ஸ்டாலின் தேர்வு. சேப்பாக்கம் தொகுதியில் 68,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. ஆத்தூர் தொகுதியில் ஐ. பெரியசாமி அமோக வெற்றி. 1,32,200 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களை முழுமையாக கைப்பற்றியது திமுக கூட்டணி. திருச்சி, கரூர், அரியலூர் மாவட்டங்களிலும் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி. அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி. முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் பலர் வெற்றி வாய்ப்பை இழந்தனர். எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி. திமுக வேட்பாளரை 92,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார். செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி, கே.பி. அன்பழகன், ஓ.எஸ். மணியன் உள்ளிட்டோர் வெற்றி. ஜெயக்குமார், பாண்டியராஜன், சரோஜா போட்டியிட்ட தொகுதிகளில் தோல்வி. மக்கள் தீர்ப்பை மனமுவந்து ஏற்பதாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா கருத்து. தமிழக வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவோம் எனவும் திட்டவட்டம். தமிழக சட்டப்பேரவைக்கு 4 பாமக வேட்பாளர்கள் தேர்வு. கடந்த முறை அனைத்து தொகுதிகளிலும் தோற்ற நிலையில் தற்போது வெற்றி. விடுதலை சிறுத்தைகள் 4 தொகுதிகளிலும், மதிமுக 3 தொகுதிகளிலும் வெற்றி. மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் தலா 2 இடங்களை கைப்பற்றினர். கோவை தெற்கு தொகுதியில் கமல்ஹாசன் தோல்வி. மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி வாய்ப்பை இழந்தனர். அமமுக போட்டியிட்ட தொகுதிகள் அனைத்திலும் படுதோல்வி. கோவில்பட்டி தொகுதியில் டிடிவி தினகரன் தோல்வியை தழுவினார். போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தோல்வி. திருவொற்றியூர் தொகுதியில் சீமானுக்கு 3வது இடம்.
கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் வெற்றி. 1,30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பொன் ராதாகிருஷ்ணனை தோற்கடித்தார். புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையில் புதிய ஆட்சி அமைகிறது. என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களிலும் பாஜக 6 இடங்களிலும் வெற்றி. கேரளாவில் ஆட்சியை தக்க வைத்தது இடதுசாரி முன்னணி. மொத்தமுள்ள 140 இடங்களில் 99 இடங்களில் வெற்றி. கேரள முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கிறார் பினராயி விஜயன். கொரோனா காலத்தில் கொண்டாட்டங்கள் வேண்டாம் என வேண்டுகோள். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடித்தது. வாக்கு எண்ணப்பட்ட 292 தொகுதிகளிலும் 213 இடங்களை கைப்பற்றியது. மேற்கு வங்கத்தில் 77 இடங்களை கைப்பற்றுகிறது பாஜக. பிரதான எதிர்க்கட்சியாக சட்டப்பேரவையில் நுழைகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலில் 17 இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ். கடந்த தேர்தலை விட அதிக இடங்களில் வெற்றி. பல ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சட்டப்பேரவையில் அடியெடுத்து வைக்கும் பாஜக. கோவை தெற்கு, மொடக்குறிச்சி, நாகர்கோவில், நெல்லை தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி. ஆயிரம் விளக்கு தொகுதியில் நடிகை குஷ்பு தோல்வி. முருகன், ராஜா, அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக வேட்பாளர்களும் வெற்றி வாய்ப்பை இழந்தனர்.